மோடி 3.0 சாத்தியமாகுமா கன்னியாகுமரி தியானம். ஆஹ் இதுல வந்து இப்போ தியானம் பண்ணியோ இல்ல கோயிலுக்கு போயோ இனி வந்து பிரயோஜனம் இல்லை என்று நான் கருதுறேன். வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் அனைவரும் இருக்கிறோம். ஆனா அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமான்னு தான். 57 சீட்ல வந்து ஜூன் 1ஆம் தேதி வந்து எலெக்ஷன் நடக்கிறது. இதுவரை என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்துல தேர்தல். அதுக்கு முன்னால 2 இது அதாவது தேர்தல் தேர்தல் நாளும் அதுக்கு முன்றத்த நாளும் வந்து பரப்புரைகள் ஒன்றும் கூடாது. அதுக்கு முன்னத்த நாள் அதாவது 17 ஏப்ரல் 17ஆம் தேதி 7 ஐ மீன் 5 PM வந்து கம்ப்ளீட் முடிச்சிடணும் அப்படின்னு தான் விதிமுறைகள். ஆனால் அடுத்த ஃபேஸ் தேர்தல் இருக்கிறதுனால கேரளாவில் போய் பிரச்சாரம் பண்ணலாம். அதை இவர் பிரதமர் பண்ணினார். அதே மாதிரி கேரளாவில் வந்து 26ஆம் தேதி தேர்தல். கர்நாடகாவில் வந்து 2 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. அப்ப அங்கிருந்து பிரச்சாரம் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் புரிதலுக்காக கர்நாடகா அசம்பிளி தேர்தல் நடக்கின்ற அந்த தருணத்தில் தான் 2 இனாகரேஷன் பண்றாரு அடுத்தடுத்த மாநிலங்கள்ல. ஒன்னு வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்றாரு இந்த சைலண்ட் பீரியட்ல. அதே மாதிரி தமிழகத்துல வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், அதாவது அந்த இன்டர்நேஷனல் டெர்மினல் புதிதாக கட்டின அந்த டெர்மினல், அதுதான் இப்போ இன்டர்நேஷனல் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு, ஓரளவுக்கு டெர்மினல் இப்போ செட்டில் ஆயிடுச்சு, நன்றாக போய் கொண்டிருக்கிறது. அப்போ அங்கிருந்து பரப்புரை, அதாவது டெவலப்மெண்ட் என்ற அந்த விஷயத்தை வைத்து பரப்புரை நடத்தினார். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியில் வந்து 7வது கட்டமா கடைசி கட்டம், இனி பரப்புரைகள் முடியாது. ஏனென்றால் 8வது ஒரு கட்டம் இருந்ததுனால் நிச்சயமாக இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் அருகில் இருக்கின்ற 5 கான்ஸ்டன்சி அங்கே போகுதுன்னா அது அருகில் இருக்கின்ற ஒரு கான்ஸ்டன்சியில் போய் பரப்புரை செய்து கொண்டிருந்தார். இதுதான் இது விதிமுறைகளான்னு கேட்டால் நிச்சயமாக விதிமுறைகள் கிடையாது. பட் இட் இஸ் எகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். இப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். எப்படி 2019 நாமோ டிவி என்ற ஒரு டிவி வந்து அது எல்லா மாடல் கோட் அனுசரித்து தான் வந்தது. ஏன்னா மாடல் அந்த டைம்ல வந்து இப்ப நாமோ டிவி என்று பேர் வச்சனாலே அது நரேந்திர மோடியினுடைய ஓனர்ஷிப் வந்துடாது. ஆனால் அது இட் வாஸ் எகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து நான் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நான் பார்த்துக்கின்றது வந்து நரேந்திர மோடி அதுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கான்ஸ்டன்சியில வந்து பிரச்சாரம் பண்ணுவார். இந்த முறை அது முடியாது, கடைசி ஃபேஸ். அப்ப கடைசி ஃபேஸ்ல என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் இப்போ வந்து 2019 செய்த அதே யுக்தி தான் இந்த 2வது வாட்டி எடுபடுமோன்னு எனக்கு தெரியாது. எப்படி ஒரு குகையில போய் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணாரோ அப்பெல்லாம் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியா நம்ம வந்து ஆக்சுவலா நான் கூட அது பயங்கரமா வாழ்த்தினேன். ஆஸ் எ ஸ்ட்ராட்டஜி சோ சர்ப்ரைசிங். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நிச்சயமாக எதிர்கட்சிகளிட கிட்ட கிடையாது, யார்கிட்டையும் கிடையாது. அந்த ஒரு திங்கிங், அந்த அதாவது நீங்க வந்து 24 மணி நேரம் அரசியலை பத்தி யோசிச்சு கொண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு உங்களால் வந்து அதுல வந்து ஈடு கொடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்போ 2வது முறையாக இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து உட்கார்ந்து இன்னைக்கு சாயங்காலம் இந்த சைலண்ட் பீரியட் ஆரம்பிக்கிறது. அப்ப சைலண்ட் பீரியட் ஆரம்பித்ததிலிருந்து இவர் வந்து தியானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அது எப்போ பாத்தீங்கன்னா, கரெக்டாக தேர்தல் முடிகின்ற அந்த தருணம் முறை தான் ஜூன் 1ஆம் தேதி சாயங்காலம் வரை தான் தியானம் நடக்க போயிருது. அப்ப அதனுடைய பொருள் என்னை பொறுத்தளவுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அது தேர்தலை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய, இல்லை என்றால் தேர்தலை இன்னும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நடக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்போ அதை ஒட்டி அடுத்ததாக இந்தியா கூட்டணியுடைய அதனுடைய பதில் என்ன பாத்தீங்கன்னா, 2 விதத்துல அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. ஒண்ணு வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்திட்ட போய் புகார் கொடுத்திருக்காங்க. இப்ப சில கான்ஸ்டிடியூன்ஸ் வந்து குறிப்பாக காங்கிரஸ் வந்து செல்வ பிறந்தகை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி டிஎம்சி 2 3 கட்சிகள் வந்து அப்கோர்ஸ் சிபிஎம் எழுதியிருக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்கிறது. திமுகவும் கொடுத்திருக்குதா? நான் என்னை பொறுத்தவரை வந்து திமுக வந்து வாஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி அவர் வராரு, இது தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டதா மீறினதான் மட்டும் ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்கலாம். யூ குட் ஹவ் ஃபோர்ஸ்ட் தி எலெக்ஷன் கமிஷன் டு சே an answer yes or no. ஸ்ட்ராட்டஜிக்கலி மிஸ்டேக்காக நான் காண்கிறேன். அடுத்ததாக இன்னொன்னு செய்தி என்ன பாத்தீங்கன்னா, நீங்க சரி டிராமா போடுறீங்களா கன்னியாகுமரியில, நாங்க டெல்லியிலே டிராமா போடுறோம்னு சொல்லிட்டு அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை வந்து ஜூன் 1ஆம் தேதி போடுறாங்க. அது அவர்கள் வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது. ஆப்னுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து ஹி ஹாஸ் டு சரண்டர். அதனால வந்து எங்களுக்கு வேற சாத்தியக்கூறே கிடையாது மீட்டிங் நடத்துறதுக்கு. 30ஆம் தேதி நடத்த முடியாது, ஏனென்றால் பரப்புரைகள் இருக்கின்ற சமயம். அதே நேரத்தில் 31ஆம் தேதி சைலண்ட் டைம். அதே நேரத்தில் வந்து அனைவருக்கும் அதாவது எல்லா மாநிலங்களையும் பல மாநிலங்கள்ல வந்து தேர்தல் நடக்குது. யூபியில் நடக்குது, பீகார்ல நடக்கிறது, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் நடக்கிறது, இங்க பாத்தீங்கன்னா ஹரியானா, ஹிமாச்சல் எல்லாம் நடக்கிறது. அதனால வந்து எங்களால் வந்து அந்த சமயத்துல 31ஆம் தேதி முடியாது என்ற ஒரு இதை சொல்றாங்க. சரி, அப்போ நீங்க சைலண்ட் பீரியட் முடிஞ்ச பிறகு இல்லைன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு நடத்தலாமேன்னு கேட்டா, இல்லைங்க அப்போ வந்து நாம வில் பி கிளாஷிங் வித் ஒப்பீனியன் போல்ஸ், எக்ஸிட் போல்ஸ், சாரி,
எக்ஸிட் போல்ஸ் அது மட்டும்தான் லைவ்ல போய் கொண்டு இருக்கும். மக்களுக்கு நாங்க சொல்ற கருத்து போய் சேராது. இந்த மாதிரியான பல பர்சனாலும் சரி இல்ல ஈவன் அதர்வைஸ் தே ஹவ் எக்ஸ்பிளைன். இதனாலதான் நாங்க வந்து காலையில் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்திருக்கோம். ஜூன் 1ஆம் தேதி காலையில என்று அங்க ஒரு டிராமா நடக்கும், இங்க ஒரு டிராமா நடக்கும். இந்த 2 டிராமாவினுடைய எண்ணம் என்னை பொறுத்தளவுல வந்து ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுதான். என்றால் இந்த 57 சீட்டு என்னை பொறுத்தவரை ராமசாமி சொல்லுவார் நான் கருதுறேன். என்னை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான குரூஷியலான சீட்ஸாக நான் பார்க்கிறேன். என்றால் ஏறத்தாழ ரொம்ப டஃபா தான் போயிட்டு இருக்கு. இந்த என்டையர் எலெக்ஷன் வந்து 272 வந்து பாஜக வருமான்னு பார்த்தால் இந்த மோடியினுடைய ட்ராக் ரெக்கார்டு, அமித்ஷானுடைய ட்ராக் ரெக்கார்டு வைத்துக் கொண்டு பலரும் சொல்லுகிறார்கள் இவர்கள் என்ன ஏதாச்சும் செய்து வந்து 272 வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல டஃப் என்பது அனைவரும் வந்து இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப என்னை பொறுத்தவரை எந்த அளவுக்கு டஃபா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூபியில வந்து சீட்ஸ் லூஸ் பண்ணா அதை வந்து எங்க மேக்கப் பண்ணுவாங்கன்ற கேள்வி. யூபியிலையும் பீகார்லயும் அதே மாதிரி கர்நாடகத்திலையும் ஹிமாச்சல், ஹரியானா இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் வந்து குறிப்பாக இந்த மாநிலங்கள்ல வந்து நீங்க சீட் லூஸ் பண்ணா எங்க வந்து கெயின் பண்ண போறீங்கன்ட்டு. குஜராத்ல ஏற்கனவே மேக்ஸ் அவுட், அங்க வந்து நீங்க அதிகரிக்க முடியாது. மத்திய பிரதேஷ்ல நியர்லி மேக்ஸ் அவுட், பட் அது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பர்ஸ் வந்து அங்கேயே இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தீஸ்கர்ல மேக்கப் பண்றதுக்காக வாய்ப்பு இருக்கிறது. தெலுங்கானால ஒரு 3-4 சீட் மேக்கப் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதுதான் வாய்ப்பா இருக்கிறது. அதனாலதான் இந்த 57 சீட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரும் போட்டியாக நம்மளுக்கெல்லாம் வந்து போர் அடிச்சு போச்சு. இந்த எலெக்ஷன் வந்து பேசி 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 நேத்து கூட நண்பர்கள்லாம் பேனல் வந்த நண்பர்கள்லாம் மாலை முடிச்சதுல வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்க முடிச்ச 4ஆம் தேதி வரலாங்க, போதுங்க போதுங்கன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ நம்மள எல்லாம் பிடிச்சி இழுத்துதான் கொண்டு டிவியில கொண்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட தெளிவாக என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து ஒரு ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் போலிங் இருந்ததே கிடையாது. 2019ல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. எப்படியும் வந்து மோடியை வந்து தூக்கி போட போறாங்க மக்கள். அப்ப நாமெல்லாம் வந்துடலாம். அப்ப நான் பிரதமர், நீ பிரதமர்னு சொல்லிட்டு அந்த சைட்ல வந்து லாஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிக்க முன்னாடியே சண்டையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் எல்லாம் அந்த யார் மினிஸ்ட்ரின்னு கூட தீர்மானிச்சுட்டாங்க அந்த டைம்ல 2019ல. ஆனா இப்போ அதுக்கு நேர்மாறாக இல்லங்க, தேர்தல் தான் முக்கியம். இந்த தேர்தல்ல வந்து நாம கவனிக்க வேண்டும்னு சொல்லிட்டு இவர்கள் ஏறத்தாழ ஒவ்வொரு பாலும் கிரிக்கெட்ல வந்து ஒவ்வொரு பாலும் ஆடித்தான் ஆக வேண்டும். ஏறத்தாழ அந்த மாதிரி 2 தரப்பினரும் வந்து லாஸ்ட் பால் மட்டும் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். நல்ல ஒரு ஃபைட்டாக பார்க்கிறேன். அந்த ஃபைட்டுக்கு எப்படி இந்த பெர்செப்ஷன் வார்ல வந்து ரெண்டு தரப்பினரும் வந்து மிக மிக தெளிவாக கிளியர் ஸ்ட்ராட்டஜியோட இருக்கிறதாக பார்க்கிறேன். எலெக்ஷன் கமிஷனுடைய அவர்கள் வந்து மறுபடியும் தங்களுடைய அந்த எம்சிசியை வந்து இன்னொரு முறை உட்கார்ந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்க்க வேண்டும் என்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பல விஷயங்கள் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் என்னை பொறுத்த அளவில் நான் பார்க்கறது என்னன்னா பாஜகவினுடைய ஒரு கிளை அலுவலகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால வந்து எம்சிசியை வந்து என்ன பார்க்கவே மாட்டாங்க என்று நான் கருதுகிறேன். அதாவது இதுவரை நான் வந்து தேர்தல் ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரையான காலகட்டத்தில் நான் பார்த்துட்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணா, அது மாடல் கோட்னுடைய டிரான்சாக்ஷன் பண்ணா இம்மீடியட்டாக அவர்கள் தான் ஆக்ஷன் எடுக்கிறாரு. பால் தாக்கரே மேல வந்து 1999ல எடுத்த ஆக்ஷன் என்பது அதீதமான ஆக்ஷனாக நான் இன்னைக்கும் காண்கிறேன். அது பல முறை நான் பேசியிருக்கிறேன். அப்படி இருந்தால் கூட 6 வருஷம் வந்து அவரை வந்து தேர்தலே போட்டியிடக்கூடாது என்று சொல்லி சஸ்பெண்ட் பண்றாரு. ஆனால் ஹி யூஸ்டு ரிலிஜன் டு கெயின் ஓட்ஸ் பேசினாரு. அதை பத்தி மதத்தை வைத்து அரசியல் செய்ய பார்த்தார் என்ற அந்த காரணத்துக்காக அவரை வந்து நீக்கி நிற்கிறார். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு மதத்தை பத்தி பேசுகின்ற தலைவரோ இல்லை என்றால் ஜாதியை யூஸ் பண்ணி வந்து பேசுகின்ற தலைவர்களுக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது. பிஜேபிக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, காங்கிரஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஏறத்தாழ ஏதோ பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது. இது ஏன் இந்த அளவுக்கு வந்து அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் என்ன? வென் யூ ஆர் ஏ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் உங்களுக்கு அந்த முதுகெலும்பை தருகிறது. அவர்கள் அந்த வேலையை பண்ணவில்லை. அதே மாதிரி தான் நம்பர்ஸ் கூட இப்போ உங்களுடைய எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து டிஃபினட்டாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதான் தெரியும். தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம் எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்ததுன்னு நான் பார்த்து தான் கொண்டிருந்தோம். டபுள் என்ட்ரிஸ் அந்த மாதிரி எல்லாம் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியாத, இல்லைன்னா யூஸ் பண்ண தெரியாத, இல்லை என்றால் கத்துக்கொள்ளாத, அதாவது என்னங்க எல்லாம் சேர்த்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து அதிகாரிகளுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் இல்லை என்றால் ஒரு காலையில இருந்து சாயங்காலம் முடிந்த செஷனே மொத்தமா நீங்க ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணுங்க இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது அங்க கனெக்டிவிட்டி இருக்காது, இல்லைன்னா கனெக்டிவிட்டி இருந்தா கூட இவர்கள் வந்து 2 வாட்டி 3 வாட்டி அமுக்குனா 3 வாட்டி போயிருது. ஸோ அந்த மாதிரி இப்ப பெரிய இஷ்யூஸ் நிறைய இருக்கிறது. அதனால வந்து இந்த நம்பர்ஸ் வந்து 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 நாள் கழிச்சு அதனுடைய நம்பர்ஸ் வரும்போது நிச்சயமா அது கேள்விகள் வரத்தான் செய்யும். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கும் இருக்கிற இந்த டவுட் வந்து இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து விளக்கவில்லை. நான் பல முறை பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க கூட தேர்தல் ஆணையத்திலிருந்தே கேட்டிருக்கேன். அதாவது நான் வந்து பேலட்டிங் யூனிட்ல வந்து பிரஸ் பண்றோம். இதனுடைய விவிபேட் யூனிட்ல வந்து அதனுடைய இண்டிகேஷன் வருது. நான் யாருக்கு ஓட் பண்ணது மிக தெளிவாக தெரியுது.
விவிபேட் யூனிட் தான் இப்போ வந்தது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுது. கண்ட்ரோல் யூனிட் தான் ஸ்டோரேஜ் யூனிட். அப்போ ஒரு 1200 பேர் வந்து வாக்களித்து விட்டால் 1200 பேருக்கு வந்து ஒரு ஸ்லிப் வந்து விடும். அந்த அந்த யூனிட் தான் இங்க 1200 யூனிட் 1200 ஓட்டுகள் வந்து எங்க ஸ்டோர் பண்ணணும்னா கண்ட்ரோல் யூனிட் தான் ஸ்டோர் பண்ணுது. ஆனால் இந்த விவிபேட் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு என்ன கம்யூனிகேட் பண்றதுன்னு இன்னும் தெரியாது. இதற்கு ஒரு சொல்யூஷனா தான் பேலட்டிங் யூனிட்டுக்கு ஷுட் கம்யூனிகேட் டு த கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் ஷுட் கம்யூனிகேட் டு விவிபேட். அப்போ கரெக்டா தெரியும் கண்ட்ரோல் யூனிட்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குங்கிறது விவிபேட்ல நமக்கு தெரியும் என்று. இது ஒரு பெரிய இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் டெக்னாலஜி. அது தாராளமாக செய்யலாமே என்ற அந்த கேள்விக்கு வந்து இன்னும் பதில் இல்லை. அப்ப தேர்தல் ஆணையத்தை குறித்து என்னை பொறுத்தளவுல அந்த ஒரு பிரச்சனை இன்னும் இருக்கிறது. அதே மாதிரி மோடியினுடைய இந்த கன்னியாகுமரி எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கிறது. இது அப்கோர்ஸ் மிக எளிதாக நான் நினைக்கின்ற ஒரே ரீசன் மட்டும்தான், விவேகானந்தருக்கு இன்னும் வந்து இதுல கல்கத்தால அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்கின்ற ஒரு மனிதரா இருக்கிறார். அப்போ அங்க தேர்தலுக்கு போகின்ற சீட்டுகளுக்கு ஒருவேளை வெஸ்ட் பெங்கால் இப்ப இருக்கின்ற தேர்தலில் இந்த முறை நடக்கின்ற தேர்தலில் வந்து அதிகமாக பாஜகவுக்கு ஹோப் இருக்கின்ற இடம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலாக தான் இருக்கிறது. பூர்வாஞ்சல் அந்த அளவுக்கு ஹோப் கிடையாது. ஏனென்றால் அங்க வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி தான் கொஞ்சம் கையோகி நிற்கிறது. அவர்கள் கொஞ்சம் தொய்வு ஆன நிலையில் தான் இப்போ காணப்படுகிறார்கள். அதே மாதிரி ஹரியானாலும் ஹிமாச்சலானாலும் அந்த அளவுக்கு கிடையாது. பீகார்லயும் நிதிஷ்குமார்னால ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான். பாஜக தன்னுடைய சீட்டை தக்க வச்சா கூட நிதிஷ்குமார் வந்து கீழே போறாருன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ வெஸ்ட் பெங்காலை குறிவித்து தான் செய்தாரா என்ற அந்த ஒரே ஒரு கேள்விதான் என் மனதில் இருக்கிறது. இவிஎம் பொறுத்தவரை 96ல இருந்து இருக்குது, டெஃபினட்டா இருக்குது. முன்னால கேரளால தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. நான் அந்த கான்ஸ்டியூன்சியில் கூட போயிருந்தேன் அந்த டைம்ல. அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டே அது வந்து இது அனல் பண்ணுது இவிஎம் விஷயத்த. ஆனால் ஃபார் த லாங்கஸ்ட் டைம் நம்ம வந்து விவிபேட் மிஷின் கிடையாது. விவிபேட் வந்து வருகிறது வந்து கொகாயினுடைய ஜட்ஜ்மெண்ட்ல தான் வருது. அது ஆர்பிட்ரியா, அது 2017 ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு ஆர்பிட்ரியா வந்து 5% அப்படின்னு சொல்றாரு எண்ண வேண்டியது. அதாவது நீங்க இது சரி பார்க்கறதும் கம்பேரிங் மேட்சிங் வித் விவிபேட் வந்து 5% அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்து ரொம்ப ஆர்பிட்ரியான நம்பர். 5% வந்து டசன்ட் மேக் சென்ஸ். இப்போ சாந்தினி சவுக்குக்கும் நம்மளுடைய தர்மபுரிக்கும் ஒரே நம்பர் வச்சிருந்தா அது வந்து அர்த்தமே இல்லாத ஒரு நம்பர்ஸா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற லடாக்ல இருக்கிற ஒரு நம்பர், அங்க இருக்கின்ற ஒரு தொகுதியும் லக்னோவை எடுத்து வச்சா இட் இஸ் ரியலி இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்லி அந்த ப்ராபபிலிட்டி அது பிரகாரம் எடுக்க வேண்டும் என்றதுதான் கருத்தாக இருக்க முடியும். அது ஒண்ணு. அப்போ விவிபேட் நடுவுல வந்ததுதான் பிரச்சனை ஆகுது. அப்போ கண்ட்ரோல் யூனிட் கம்யூனிகேஷன் டைரக்டா வந்து பேலட்டிங் யூனிட்ல இருந்து வரும்போது என்னை பொறுத்தளவுல நான் வந்து விவிபேட்டை கேள்வி கேட்கவே மாட்டேன். அது கேள்வி கேட்டதும் கிடையாது. ஆனால் என்னுடைய பிரச்சனை வந்து நடுவுல இன்னொரு கருவி வருது. இந்த நடுவுல வருகின்ற கருவினால பிரச்சனை வருகிறது. அதாவது வி டோன்ட் நோ இது இந்த கருவி வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணுதுன்னு எனக்கு இப்போ டவுட்டா இருக்குது. இந்த கேள்வி பலமுறை எழுப்பியிருக்கேன். ஆனா பதில் இன்னும் வரவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. மேபி இட் இஸ் கரெக்டா தான் பண்ணதாக கூட இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த என்ன ஹவு கேன் ஐ பி ஷுவர்ங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கிறது. அப்போ இந்த விவிபேட் மெஷினை வந்து எடுத்துட்டு அந்த கடைசியில பொறுத்துனீங்கன்னா மிக தெளிவாக தெரியும் எங்க இப்ப எப்படி வருதுன்றது மிக தெளிவாக தெரியும். இது ஒரு விஷயமா இருக்கிறது. அடுத்த நிச்சயமாக இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இந்த மாடல் கோட் நீங்க வந்து ஜஸ்டிசபிள் கிடையாது. நீங்க கோர்ட்ல போய் நின்று ஒன்னும் கேட்க முடியாது. அதான் இங்க கூட கோர்ட்ல போய் மனு போட்டாங்க இல்லையா, மோடி வந்து மதத்தை வைத்து வாக்கு சேகரிக்காருன்னு போட்டாங்க. அது வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது. அது யார் செய்ய வேண்டும் என்றால் கடினமான நடவடிக்கை வந்து நிச்சயமாக தேர்தல் ஆணையம் தான் எடுக்க வேண்டும். அதை இப்போ இருக்கின்ற ரூல் பிரகாரம் தான் எடுக்க வேண்டும். நாளைக்கு இன்னொரு ரூல் மாத்தும் போது அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வென் யூ ஆர் டோல்டு உங்களுக்கு 324 என்று ஆர்டிகிள் வந்து அரசியல் சாசன சட்டத்தில் வச்சு உங்ககிட்ட ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனு, லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்று மிக தெளிவாக கூறின பிறகு நீங்க வந்து அதை வந்து அதுக்கு வந்து செவி சாய்க்காமல் நீங்க வந்து உங்களுக்கு தோன்ற மாதிரி இல்லை என்றால் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவர்களுக்கு வந்து ஒத்தாசை செய்திருக்கிற மாதிரி செய்யறது வந்து தான் அங்கதான் பிரச்சனை வருகிறது. அப்போ இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இப்போ நான் கேட்கிறேன், இஸ்லாமியர் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்கன்றது பொதுவான ஒரு புரிதலா இருக்கிறது. அப்போ அந்த இஸ்லாமியர் அந்த அந்த ஓட்டுக்காக இப்போ ஒரு மு.க. ஸ்டாலினோ இல்ல ராகுல் காந்தியோ வந்து அதீதமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு இடத்துல போய் பேசினா அதற்கு எதிர்வினை வருமா வராதான்ற கேள்விதானே. பண்ண மாட்டாங்கிறது இன்னொரு விஷயம். அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. சிறுபான்மை வாக்கு வங்கி இந்த பக்கம் வந்தா கம்ப்ளீட்டாக பெரும்பான்மைகள் எல்லாம் வந்து போய் ஒரு இடத்துல கான்சாலிடேட் ஆயிரும்ன்ற இதுல பண்ண மாட்டாங்க. அது பண்ணலாமான்ற கேள்வி மட்டும் தான் இருக்கிறது. அது இதுவரை பண்ணவில்லை. அதே மாதிரி எந்த அளவுக்கு கொச்சையாக பேச முடியும் என்ற நிலை இருக்கிறது. இப்போ இவருடைய நவீன் பட்நாயக்கினுடைய அந்த ஹெல்த்தை பத்தி இருக்கின்ற அந்த பராமர்சங்கள் அவருக்கு ஸ்டாட்டிக் ட்ரமர்ஸ் இருக்கிறது. அதாவது கை இப்படி
வச்சா அது வந்து ஆடிக்கொண்டே இருக்கும். இது ஒரு பிரச்சனை. ஏர்லி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் பார்க்கின்சன்ஸ் என்று கூறுவார்கள். அது முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இருந்தது. ட்ரீட்மெண்ட் மூலியமாக இப்ப சரி பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவருக்கு ஸ்டாட்டிக் ட்ரெமர்ஸ் கிடையாது. ஆனால் அதை அந்த அந்த அளவுக்கு அங்க பேசும்போது, பட்நாயக்கு எதிராக பேசும்போது நம்ம இன்னொரு பிரச்சனையை மறந்து விடக்கூடாது. பி.எஸ். எடியூரப்பாவுக்கும் இதே பிரச்சனையா இருந்தா முதல்வரா இருந்தார். ஆனா சித்தராமையாவோ டி.கே. சிவகுமாரோ வந்து அவருடைய பெருந்தன்மையினால வந்து பேசவில்லை. அவருக்கு ட்ரெமர்ஸ் வந்து நான் பார்த்திருக்கேன். ரொம்ப மோசமா இருக்கும். அவர் சைன் கூட பண்ண முடியாத நிலையில இருந்தாரு. ஆனால் அதை யார் சைன் பண்றாங்க அந்த கேள்வி கூட டி.கே. சிவகுமார் இன்னைக்கு இந்த தேர்தலில் கூட அவர் எழுப்பவில்லை என்றுதான் அந்த ஒரு கண்ணியமும் நாகரிகமும் இருக்க வேண்டும் தேர்தல்ங்கிறது தான் என்னுடைய லாஸ்ட் பாயிண்டா நான் முடிச்சுக்கிறேன்.